ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? இன்னைக்கு அறுபடை முருகன் கோயில் ட்ரிப்போட பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். டே 2 மதுரையில் வந்து டைரெக்டாக ஸ்டே பண்ணிட்டோங்க. அங்கேருந்து பழமுதிர்ச்சி சோலையும் திருப்பரங்குன்றமும் நியர்பையில் இருந்ததுனால முடிச்சுட்டு ஃபைனலாக திருச்செந்தூர் போய் ரீச் ஆகிட்டோம். பழனி பற்றி ஏன் பேசணும்னு சொல்லியிருந்தேன்னா அங்கே தாங்க நிறைய ஹேசல்ஸ் ஃபேஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் ஃபேமிலியோடு போனதுனால நானும் என் ஹஸ்பண்டும் ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதா டிசைட் பண்ணியிருந்தோம். பட் இன்லாஸ்க்கு ஸ்டெப்ஸ் ஏற முடியாதனால ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணாங்க. அடிவாரத்துலேயே ஃபோனை ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால மேலே போய் யார் ரீச் ஆகிறோம் எங்கே நம்ம மீட் பண்ணிக்கிறோங்கிறத ப்ரீ பிளான் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ ஒரு லாக்கரில் வச்சுட்டு போயிட்டோங்க. நாங்கள் ஏறுறதுக்கு நியர்லி 45 மினிட்ஸ் ஆச்சு. பட் ட்ரெயினில் வரவங்க வந்து மேலே ரீச் ஆகிறதுக்கு நியர்லி 3 ஹார்ஸ் ஆச்சுங்க. நாங்கள் கரெக்டாக ஆஃப்டர்நூனில் ரீச் ஆனதுனால ட்ரெயின் அண்ட் கேபிள் கார் ரெண்டுக்குமே பிரேக் விட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே க்யூவில் 3 ஹார்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. தென் அவங்களாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கவே ஈவினிங் ஆகிடுச்சுங்க. பர்சனலாக எனக்கு ஒரு 2-3 விஷயங்கள் இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு தோணுச்சுங்க. ஃபோன் நீங்கள் கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறத விட மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு லாக்கர் ரூம் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேமிலியாக வரவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா பழனி வந்து எப்போதுமே க்ரௌடான பிளேஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கப்போ நீங்கள் பிரேக் விடாமல் ஷிஃப்ட் வைஸ் அந்த ட்ரெயின் அண்ட் கேபிள் கார் ஆப்ரேட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பழனியில் மோஸ்ட் கன்வீனியண்ட்டாக இருந்த ஒரு விஷயம் அந்த பேட்ரி காஸ்ட் தாங்க. அடிவாரத்தை சுற்றிட்டே இருந்ததுனால நமக்கு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் ரீச் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபைனலாக நம்ம மனசில் இருக்க எல்லா பாரத்தையும் அந்த முருகன்ட்ட இறக்கி வச்சுட்டு அறந்தாங்கி வந்து ரீச் ஆகியாச்சுங்க. அறந்தாங்கிலேருந்து என்னோட நேட்டிவ் நியர்பைன்றதுனால இன்லாஸ் கூட்டிகிட்டு தோப்புக்கு போயிருந்தோங்க. நெக்ஸ்ட் டே என்னோட குலதெய்வ கோயிலில் பையனுக்கு முடிய இறக்கிட்டு சென்னை கிளம்பிட்டோங்க. இந்த ஐட்னரி ஒரு சில பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க.